ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் காலவ முனிவருக்கு குதிரைகள் வேணும்னா மாதவி அவரோட போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மாதவியால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நாமளே காலவ முனிவரை நேரில் சந்தித்து வந்து இதுக்கு ஒரு உபாயம் தேடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து கிளம்புறாங்க அவரை சந்திக்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மான் வளர்ப்பாங்க. அந்த மானோட பேர் கல்யாணி. அந்த மானை வந்து தூதா விடுறாங்க. காலவ முனிவர் வந்து நதிக்கு நீராடுறதுக்கு போகும்போது அந்த மான் போய் அவரை இடைமறித்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி அவரை வந்து நடக்க விடாமல் பண்ணுது. இந்த மான் யாரோடதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மாதவி வராங்க. வந்து பார்த்துட்டு, இந்த மான் என்னோடது தான், இதோட பேர் வந்து கல்யாணி. நீங்கள் வந்து விஸ்வாமித்திர முனிவரோட சிஷ்யர் வந்து காலவ முனிவர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தானே வந்து யயாதி மன்னன் கிட்ட வந்து இன்னொரு பரிகள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அதுக்கு மன்னரும் வந்து குதிரைகளுக்கு பதிலாக தன்னோட மகளையே தர ஒப்புக்கிட்டார் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாதவி வந்து, நான் வந்து அரண்மனையில் தான் இருக்கேன், நான் வந்து இதை கேட்டேன் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையில் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் யாருன்னு கேட்குறாரு முனிவர். அதுக்கு நான் வந்து யயாதி மன்னனோட மகள் மாதவியோட தோழி உஷை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் அவர் வந்து மாதவி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண் மேலே அவருக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு வருது, அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி காலவ முனிவர் கேட்குறாரு. அதுக்கு மாதவி, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, மாதவியை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா, கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முனிவர் வந்து, நான் கேட்ட மாதிரி குதிரை எந்த மன்னன் கிட்ட இருக்கோ அந்த மன்னனுக்கு மனமுடிச்சு வைப்பேன். அவங்களுக்கு சந்ததிகள் உருவானதும் அவங்க வந்து அதுக்கு பிரதிபலனாக எனக்கு குதிரைகள் கொடுப்பாங்க. நான் வந்து யயாதி மன்னன்கிட்டயே மாதவியை வந்து ஒப்படைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாதவி, ஒரு பெண்ணை விலங்கு மாதிரி நடத்துறதுக்கு ரிஷியாக இருக்கிற உங்களுக்கு கூட வந்து தப்புன்னு தெரியலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு முனிவர், அவங்களுக்கு தான் நித்திய கன்னி வரம் இருக்குல்ல, அது வந்து அவங்க திரும்பவும் கன்னியாக ஆகிடுவாங்க குழந்தைகள் பிறந்தாலும். அதனால அவங்க திரும்ப அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. மாதவி வந்து உங்களை தான் வந்து விரும்புகிறா, உங்களை வந்து கணவனாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முனிவர், ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோடய குருநாதரோட குருதட்சணையை கொடுக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவளை நிராதரவாக விட்டுற போகிறீங்களா, அவளோட கதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மாதவியை வந்து இப்போவே கல்யாணம் பண்ணிவிட்டு ராஜா கிட்ட குதிரைகள்லாம் போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் கேட்டால் எந்த ராஜாவும் குதிரைகள் வந்து தரமாட்டாங்க, அதே ஒரு பெண் போய் கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க, இதுதான் வந்து நடக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்போ அவளோட கதி இதுதானா, அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சை இடையிலேயே நிறுத்துறாரு. மாதவி கேட்குறாங்க, அப்போ என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மாதவி கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முனிவர், நான் வந்து இந்த விஷயத்துக்காக ரொம்ப வருந்துறேன்னு அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. மாதவி வந்து ஓடி மறைஞ்சிடுறாங்க. அந்த மான்குட்டியும் பின்னாடியே துள்ளிக்கிட்டு ஓடுது. நன்றி.